ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழை பாருங்கள் வேலூரில். ஆனால் லைட்டாக தான் வருது மழை. ரெயின்போ வந்துடுச்சு. ஆமாம், 2 நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ரெயின்போ பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா உத்து பார்க்கணும், ஓகேவா? அப்போ தான் அதுக்கு மேலேயே இன்னொன்று தெரிஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? கீழே இருக்கிறது பாருங்கள், செமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் மச்சினர் ஒய்ஃப் பாருங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கான்னு. இது வந்து நித்தியமல்லி கொடி. இது நித்தியமல்லி கொடி வச்சுருக்கா. இது வந்து காட்டு மல்லியாம். இது பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குது மல்லி. அரும்பே குண்டாக இருக்குதா? பூத்தா இன்னும் குண்டாக வரும். இது வந்து முல்லை. இது வந்து அடுக்கு மல்லி. இந்த பூ வந்து பச்சை சம்பங்கி. பச்சை சம்பங்கி. இது அது மருதாணி இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக. அது வந்து மைசூர் மல்லி. மருதாணிக்கு பக்கத்தில் இலை பெருசு பெருசாக இருக்குது, அது மைசூர் மல்லி. ரோஸ் செடி கூட ஒன்று இருக்குது, குட்டி ரோஸு. அது ஒழிஞ்சிட்ருக்கு உள்ள செடி. இது வந்து தான் சொன்னேனே அந்த இந்த பூ செம்பருத்தி பாருங்கள், செம்பருத்தி. இப்போ பூக்கிறது என்னன்னா, இந்த பச்சை சம்பங்கி பூக்குது இங்கே பாருங்க. பச்சை சம்பங்கியும் நித்தியமல்லி பூக்குது, முல்லைப்பூ இப்போ பூக்குது. 3 சீசன் முடிய வருது. வந்து சம்பங்கி தான் சீசன் முடியுது, அதுக்கப்புறம் தான் பூக்கும். இங்கே ஒரு நித்தியமல்லி இருந்ததுங்க. இவ என்ன பண்ணா தெரியுங்களா? 2 முறை வெட்டி போட்டாங்க. 2 முறை வெட்டி போட்டு செடியே அது மேலுக்கு எழும்ப மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் இவன் இல்லை, நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாட்டி வெட்டுங்க, வந்துடும். இன்னும் இங்கே ஒரு பையன் ஓடினானே குடுக்குறேன்னு. இன்னொரு வாட்டி வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துடும். இங்கே பாருங்க, இவன் யார் தெரியுமா? இவன் தான் எங்கள் விஸ்கி பையன். விஸ்கி செல்லக்குட்டி டி, நீங்க பட்டுக்குட்டி டி. நைனாங்கப்பா அப்போ சொல்லு. நைனாங்க அம்மா கட்சியா நீ? தோ அம்மா கட்சி பேச விட்றானா பாருங்க. போன வருஷம் அம்மா கட்சியில நீ தானே கட்ச. இதோ இந்த பையன் தான்.